ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பர்வான மெக்சிகன் சிக்கன் பீட்சா தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த சுகரும் சால்ட்டும் அந்த மில்கில் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஆரிகானோஸும் நான் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறமா நான் இதில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கட்டியமாக பிசையாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். இப்போ ஒரு மாதிரி கையில் ஸ்டிக்கியாக இருக்கும் போது ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசையும் போது தான் மாவு நல்லா சாஃப்டாகும், உங்களுக்கு நல்லா ரைஸும் ஆகும். இதை ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு அப்படியே இதை இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ சிக்கனை இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்யூபாக கட் பண்ணாமல் தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இந்த ஷேப்பில் கட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதில் எந்த மசாலாவும் கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கியூமின் பவுட்ரு நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், லைட்டாகவும் இருக்கும். நான் ஆயில் ஊற்றலை, தண்ணி ஊற்றலை, எதையுமே ஊற்றலை. மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் ஒயிட் ஆனாலே போதும், சிக்கன் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறதால டக்குன்னு குக் ஆகிடும். இதை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஓவர் குக் பண்ணாதீங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட்டில் வச்ச மாவு பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரூஃப் ஆகி சூப்பராக வந்துருச்சு. இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணேன். ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங்குன்னு சொல்லுவாங்க. சிக்கனு இது பார்த்திங்கன்னா ஆனியன் போட்ட ட்ரெஸ்ஸிங்கு, இது ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங், அப்புறம் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் அமுல் டைஸ்டு சீஸ் நான் எடுத்திருந்தேன், அப்புறம் அமுல் பட்டர் நான் எடுத்திருந்தேன். இந்த ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். எந்த பிளேட்டில் நீங்கள் பீஸா பேஸ் வைக்க போகிறீங்களோ அந்த பிளேட்டை நல்லா பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ இந்த மாதிரி கையாலேயே அதை நல்லா ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் ஹோல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை கரெக்டாக பேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த ஷேப்பில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா டொமேட்டோ சாஸ் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுலேயே நான் ஆரிகேனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டொமேட்டோ, ஆனியன்னு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஜலப்பின் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் டொமேட்டோவும் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை ஃபுல்லாக இந்த மாதிரி பிட்ஸாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் ஃபுல்லாக சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஜாஸ்தியாக நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போது நான் ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங் மட்டும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஓவனை ஒரு 180 டிகிரி பிஃபோராகவே நான் ப்ரீஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போது கீழேயும் மேலேயும் இதை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணால் போதும். சூப்பரான பிட்ஸா உங்கள் வாயில் அப்படியே மெல்ட் ஆகும். நல்லா சாஃப்ட் அண்ட் சூவியாக நல்லா சீஸோடு சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மேலே மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் ட்ரெஸ்ஸிங் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹெவன்லியாக இருக்கும். சீரியஸாக நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.